பார்த்துட்டு வெளியில் வரேன். காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு லவ் பண்றேன்னு பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் நாளைக்கு பாருங்க. லவ் படம் பார்க்குறாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். தனுஷனுடைய ஆரம்ப கால படமாக திருவிளையாடல் ஆரம்பம் மாதிரி இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எண்டில் ஒரு நல்ல ஒரு மெசேஜும் இருக்குது. அது வந்து ரொம்ப கிளாஸ் எக்ஸலண்ட். உண்மையிலே அந்த படம் பல இடங்களில் டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சாங்ஸ் நல்லா இருக்குது. ஃபோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. பவிஷ் உண்மையிலேயே அடுத்த தனுஷ் தான். அது அரசர் கன்ஃபார்மாக சொல்கிறேன். படம் நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். எல்லாரும் தியேட்டரில் பாருங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் விஜய் கணேஷ்குமார் பேசுகிறேன். லவ் தனஞ்சயன் சார், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தனஞ்சயன் சாரும் தினேஷ் சாரும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. பார்த்தோன்னே தெரியுது வந்து ஷூட்டிங் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 6-7 months தான் இருக்கும். இன்னைக்கு ரிலீஸ் டேட் வரைக்கும் வந்திருக்கு. ஒரு டிசிப்ளின்டான ஒரு ப்ரொடியூசர்னா சொன்ன டேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி என் படத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜென்ஸி பிடிச்ச மாதிரி ஒரு லவ் லாங்குவேஜ் காட்டுற ஒரு படமாக இருக்குது. சாங்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் என்னுடைய ஃப்ரெண்ட் பவிஷ், தம்பின்னு சொல்கிறதா ஃப்ரெண்டான்னு சொல்கிறதான்னு தெரியல, பட் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. இந்த நீட்டில் அவருடைய டான்ஸ் ஸ்கில்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ஒரு ஆல்ரவுண்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஹீரோயின் நாகதுர்கா இஃப் ஐம் நாட் ராங் பேர், அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. வனிதா மேம், செல்வராகவன் சார், ஜே செல்வராகவன் சார், எல்லாருமே அவங்களுடைய பார்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் திஸ் என்டையர் டீம். கிராண்ட் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் ஒரு படம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜென்சிக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான படம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப ஸ்டைலப்பாக போயிட்டே இருந்துச்சு. எந்த ஒரு சூப்பரான மெசேஜ் சொன்னாங்க. ரொம்ப நிறைய பண்ணி மறக்காம எல்லாரும் ஜூலைக்கு தேங்க்யூ. வணக்கம். லவ் ஹியூமர் பேஸ்ட் லவ் சப்ஜெக்ட். நல்ல கதை சொன்னாரோ அது அப்படியே மகேஷ் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு லவ் சப்ஜெக்ட் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தயாரிப்பாளர் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து பவிஷ் வந்து ஹீரோயின் கூட நானும் நடிச்சிருக்கேன். அதனால சொல்லிட்டு நடிச்சுக்காதீங்க. இதுவாகவே ஹியூமர் பேஸ்ட் லவ் சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். டைம் கொடுத்து வந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு பெரிய நன்றி. ஏன்னா ப்ரீமியர் ஷோவில் ரெஸ்பான்ஸை நீங்கள் தான் போய் மக்கள்கிட்ட ப்ரீமியரில் வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ரிவ்யூஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருங்க. புக்கிங்ஸ் எங்களுக்கு இன்க்ரீஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. என் பேர் தினேஷ். வந்து இந்த படத்தோட ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர் தினா மீடியா என்டர்டைன்மெண்ட். ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து நாளைக்கு உலகெங்கோ நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ப்ரொடியூசராக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் எங்களுக்கு இன்னைக்கு நடந்த ஷோக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஒருத்தங்க கூட வந்து படம் ஓகே இல்லைங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறாங்க. அதை வந்து கேட்டவுடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்களும் கேட்டிருப்பீங்க எல்லாரோட ஆடியன்ஸோட. இது மக்கள் கூட சேர்த்துருங்க. எல்லாரும் பார்த்து அவங்களோட உண்மையான அபிப்பிராயம் சொன்னாலே போதும். வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் இந்த படம் நான் ஜெயிச்சிருவேன்ட்டு. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். லவ் படம் இந்த டீம் ரொம்ப சிறப்பாக உழைச்சிருக்காங்க. அண்ட் வெரி தேங்க்ஃபுல். பாக்ஸன் இந்த படத்தில் ஒரு பாட்டுமே வந்து இவ்வளோ எலிவேட்டிங்காக
ஒரு இடத்துலயும் வந்து ஒரு தொழில் இல்லாம போகுதுன்னா அந்த பாட்டு தான். ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு பாட்டை கொடுத்து எலிவேட் பண்ணிட்டே இருந்தாரு. சங்குரால ஆரம்பிச்சு அது வரைக்கும் ஒரு பாட்டை கொடுத்து கடைசியில லவ்வெல்லாம் போட்டு ரொம்ப அழகான ஒரு பாட்டை கொடுத்து ஒரு என்கேஜிங்கான கமர்ஷியல் ரொமான்டிக் படம். அந்த படத்துல 2 பேருமே அந்த கேரக்டரை வாழ்ந்திருக்காங்க. எங்க ரகுவரன், நம்முடைய பவிஷ்கம், நம்முடைய அவந்திகா, நாகதுர்கா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். எங்க டைரக்டர் வந்து கோயிலுக்கு போயிருக்காரு. அவர் வந்து திருவண்ணாமலையில போயிட்டு நான் ப்ளே பண்றேன் சார், நான் வந்து ப்ரீமியர்லாம் வந்து அங்கே போய் ப்ளே பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. இதெல்லாம் அவர் இங்கிருந்து சந்தோஷப்பட்டிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்த எல்லோருக்குமே நேற்று நாங்கள் ஒரு இன்ஃபுளுசர் ஷோ பண்ணும்போதும் சரி, இன்னைக்கு இங்கே பார்த்த எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. நானும் தினேஷாரும் ஒரு 10 தடவை பார்த்துட்டு அப்படியே இப்போ எப்படி படம் எப்படி இருக்குன்னு மற்றவங்க கேட்டு தெரிஞ்சுன்னு பார்த்துருந்தோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து மக்கள் மத்தியில் இப்படியே தான் ரீச் ஆகும் நாளைக்கு அப்படின்ற எதிர்பார்ப்போட காத்துருக்கோம். நாளைக்கு படத்தை பார்க்குற எல்லா கிரிட்டிக்ஸும் எல்லா ஆடியன்ஸும் இந்த படம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்போட காத்துருக்கோம். நாளைக்கு பொழுது லவ் அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். வந்திருந்து சிறப்பித்த எல்லா ஊடகங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. Hi, இன்னைக்கு வந்து லவ் மூவி என்னோட ஃப்ரெண்ட் தினேஷோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் தனஞ்சன் சார் ஒரு கோ-ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லவ்லி ஆக்டர்ஸ் பவிஷா இவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் டெபியூ அது ரொம்ப அழகான படம், பயங்கர என்டர்டைனிங். யூஸ்வலான ஸ்டஃப் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆரம்பிக்கும் போது, பட் போக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிறைய சீன்ஸ் வந்து வேறு படத்தோட ரிலேட் பண்ணுவீங்க. பட் எல்லாம் சேர்ந்து எல்லா மூவியோட பேக்கேஜும் சேர்ந்து ஒரு பேக்கேஜாக இருக்கு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி படம் எப்படி பார்த்துருப்பீங்க, என்ன பார்த்துருப்பீங்க தெரியாது. பட் இந்த படம் ஃபுல்லாகவே அந்த வெயிட்டேஜ் எடுத்து இவங்க 2 பேர் படத்தை அப்படியே கொண்டு போயிருக்காங்க. எல்லாரையும் டாமினேட் பண்ணி நடிச்சிருக்காங்க 2 பேருமே. அண்ட் இட்ஸ் பிரிட்டி ஹெவி சப்ஜெக்ட். ஆஸ் லைக் இன்னும் ஒரு டெபியூ ஆக்டரா ஒரு 2வது மூவி 3வது மூவி உங்களால் சொல்லவே முடியாது. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழில் புது ஹீரோயின் கிடச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வெரி குட் கான்ஃபிடன்ஸ் அண்ட் லவ் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டைனராக இருக்கும். பசங்களுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அண்ட் ஆஸ் ஹோல் க்ரூ டெக்னீஷியன்ஸாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கா என்டர்டைனர், ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து சிரிச்சுட்டு மெசேஜோட கிளம்புற மாதிரி ஒரு மூவி. ஸோ டெஃபினெட்லி லவ் இஸ் ஹியர் டு ஸ்டே அண்ட் தேங்க்யூ. எனக்கு வந்து இப்போதான் நான் படம் பார்க்குறேன். நான் டப்பிங் பண்ணதோட சரி, என்னோட போர்ஷன்ஸ் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. படத்தை நான் ஃபுல்லாக பார்க்கல. ஐ வாஸ் வெயிட்டிங் ஆக்சுவலி தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே பார்க்கலான்னு. பட் இன்னைக்கு ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இன்ஃப்ளூயன்சஸ் ஷோ எல்லாம் போனப்போ அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறுமையை இழந்துட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். I came with some friends. I really enjoyed the film. Not because I acted. First half வந்து ஒரு ஃபன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக அப்படி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நான் இல்லை, ஆக்சுவலி நிறைய இல்லை. பட் எனக்கு செகண்ட் ஹாஃப் இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்கும், ஒன்று நல்லா இருக்காது. பட் இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் இன்னுமே நல்லா இருந்தது. நீங்கள் பார்த்த ட்ரெய்லரில் வந்த கண்டென்ட்டை தாண்டி நிஜமா ஒரு பியூட்டிஃபுல் லவ் தான். உண்மையா வந்து ஒரு சில டயலாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து உணர்வு பூர்வமா கனெக்ட் ஆகும். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல்லி டன். அண்ட் ஆக்சுவலி I don't know why, but இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்றது புரியும். பவிஷ் இஸ் ஒன் மேன் ஷோ. எனக்கு வந்து எங்கேயுமே வந்து தனுஷ் அந்த மாதிரி சொல்ல தெரியல. பட் பவிஷ் ஹஸ் டன் அன் எக்ஸலன்ட் ஜாப். நாகதுர்கா ஹஸ் டெஃபினெட்லி ஈக்குவலி டன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு பவிஷ் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஃபைட்ஸில் ரொம்ப பிடிச்சது. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். காதலை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக ஒத்துப்போம் இந்த படம் பார்க்கும்போது. செல்வராகவன் சார் வந்து இவ்வளோ தூரம் காமெடியில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நினச்சி பார்க்கவே முடியாது. அவ்வளோ தூரம் காமெடியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஐ என்ஜாய் த ஃபிலிம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக மாறுறதுக்கான ஒரு லைக்கபிலிட்டி கண்டிப்பாக இருக்கு, ரிலேட்டபிலிட்டி கண்டிப்பாக இருக்கு. தியேட்டர்ஸ் வந்து பார்த்து நீங்களே வந்து
புரிஞ்சுக்குவீங்க. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி, வெரி கண்டென்ட், அண்ட் ஐ saw a good film with good values. So every mother, நான் வந்து இதை தெரியாமையே சொன்னேன் ஆக்சுவலி இதுல இன்டர்வியூல டெஃபினெட்லி பேரண்ட்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். ஹாய் எவ்ரிவன், நான் ஜோதிகா விஜயகுமார். அம்மா வந்து இந்த படத்தில் ஒரு முக்கிய ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் படத்தை பார்த்தோம். அண்ட் படம் நிஜமாவே ரொம்ப என்டர்டெய்னிங்காக, ஃபேக்டாக, ஃபன் ஃபீல்டாக இருந்தது. எங்கேயுமே வந்து வேற எதுவுமே யோசிக்கவே தோணாது. நெக்ஸ்ட் என்னன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இட் வென்ட் பை வெரி ஃபாஸ்ட் அண்ட் நிஜமாவே ரொம்ப ஜாலியாக இருந்தது படம். ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் வந்து பார்த்து யூ கேன் என்ஜாய். ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வந்து படத்தை சார். பயங்கர பண்ணு தாண்டி ஒரு செம்மையா ஒரு ஃபைட் ஒன்று கொடுத்துருந்தோம். நாங்கள் பவிஷை பார்த்த பவிஷ் ஸ்போர்ட்ஸ் மேனாக பார்த்துருந்தோம். எல்லாம் வேற ஒரு டீம்ல அப்படியே இருக்கோம். இது வந்து ஃபைட் பார்க்கும்போது புதுசா மாதிரி ஃபன் பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபைட் அது மேல ஒரு ஸ்டெப் போயிட்டு அதுல மாறி விட்டாங்க. நிறைய விஷயம் வந்து கனெக்ட் ஆச்சு. நிறைய விஷயம் வந்து கனெக்ட் ஆச்சு. உண்மையிலே பயங்கர என்டர்டைன்மெண்டா சூப்பரான ஒரு படம். வாய்ஸோட ஃபீலிங்ஸ் ஏற்றி சொல்லியே அதனால எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கு. எப்பா வாய்ஸோட ஃபீலிங் சொன்னா அது மாதிரி கேர்ள்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணாலும் காட்டிட்டாங்க. ஆக்சுவலா படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலியோட கூட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் சௌந்தர்யா. இதில் பவிஷோட அம்மாவா ப்ளே பண்ணியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா கேஸ் ரவிக்குமாரோட முதல் தடவை பேர் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் ஒரு இவ்வளோ பெரிய ஜாம்பவானோட பேர் பண்ணி இந்த படம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சதா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஜென்சி குறிப்பாக சொல்லணும்னா, ஏன்னா கதைக்களம் வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆண்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2-3 டயலாக் வந்து அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டலா வந்து நமக்கு இது உரிமை, ஆனா அவங்களுக்கு அது கடமை அப்படின்னு சொல்ற சில டயலாக்ஸ்லாம் வந்து நிஜமாவே ரொம்ப உருக்கமா இருந்தது. அண்ட் அனுஸ்ரீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் பவிஷோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமா இருக்கு. தேட்டருக்கு வந்து பார்த்து இந்த படத்தை பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். படத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே என்ன கதையை சொல்கிறோம் அப்படின்னு ரொம்ப முக்கியம். இந்த லைன் கொஞ்சம் புதுசாக இருந்தால் தான் இப்போ எல்லாம் எனக்கு படம் பிடிக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா இருக்கு. அந்த விஷயத்தில் லைனை வந்து புதுசாக கொடுக்கணும். அதை வந்து நிஜமாகவே மகேஷ் ராஜேந்திரனை பாராட்டணும். அதுக்கு வந்து அந்த சப்போர்ட்டிங் ஒரு பக்கம் வந்து ரவிக்குமார், இன்னொரு பக்கம் செல்வராஜ் சூஸ் பண்ணது ஒரு புதுசாக பெருமாண்டேஷன். 2 பேருமே பவிஷன் சரி அந்த கதாநாயகி லைன் புதுசாக இருக்கிறது தான் அந்த பிரச்சனை ரொம்ப சேஞ்சான விஷயம். அது நிச்சயமாக ரசிகர்களால் விரும்பக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது வணக்கம். லவ் இந்த படம் வந்து ஜஸ்ட் ஒரு லவ் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ரொம்ப சென்சிபிளாக ஒரு ஃபேமிலி ட்ராமா, அதுக்கப்புறம் சென்சிபிள் வந்து லவ் அப்படின்றது வந்து ஒரு பயனுள்ள லவ் அப்படின்றது லவ் ரெண்டையுமே வந்து நிறைய பேர் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் வந்து புதுசாக இருக்கும். முன்னாடி ஃபஸ்ட்டு படத்தோட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து வேற ஒரு சொல்லியிருக்காரு. ரொம்ப லைவாக எல்லா விதமான இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுக்காக எமோஷனல் லவ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே சூப்பராக ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இன்சியஸ் லவர்ஸ் மட்டும் பார்க்க வேண்டிய படமாக இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக வந்து இந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. ஹாய், என்னோட பேர் கௌதம். ஸோ இன்னைக்கு வந்து லவ் படத்துக்கு வந்திருக்கோம். உண்மையாகவே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். ஏன்னா ப்ரோ நண்பர் பவிஷ் நடிச்சிருக்காரு. ஸோ உண்மையாகவே பவிஷ் வந்து நல்லா பண்ணுவாருன்னு தெரியும். ஆனால் இதில் வந்து ஒரு பயங்கர ஒரு பர்ஃபார்மன்ஸு ஆக்சுவலி உண்மையாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சிரிச்சுட்டு குளிங் சிரிச்சுட்டு இருந்தோம். நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்திருந்தோம். உண்மையாகவே எங்களுக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா
இது எப்படி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்ன மச்சான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பொண்ணுங்களுக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து பசங்களுக்குமே சொல்லணும். ஆமா, ஈக்குவலா கொண்டு போயிருக்காங்க. படத்துல வந்து உண்மையாவே என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி லவ் பண்ற எல்லாருக்குமே வந்து எப்படி இருக்கணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்னென்னலாம் இப்போ இந்த ஜென்ரேஷன்ல பண்றாங்க, ஸோ அது எல்லாமே ஒரு சில சீன்ஸ்லாம் எங்களுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது, எல்லாமே ரிலேட் பண்ற மாதிரி இருந்தது. உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு பவிஷோட க்ரோத் பார்க்கும்போது. ஸோ அடுத்து பவிஷோட அத்தாக்கர்னு சொல்லிட்டு நானும் அவர் கூட சேர்ந்து பண்றேன். உண்மையாவே ஐம் ஸோ ஹாப்பி. இது நடிச்ச கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வனிதா மேம், செல்வராகவன் சார், அது இல்லாமல் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அவங்களோட ரோலை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் டைரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். உண்மையாகவே அந்தந்த சீனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இதில் பண்ணியிருக்காரு. உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. இந்த படத்துக்கு ஃபேமிலியோட நீங்கள் எல்லாருமே வந்து வரணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்குது, மிஸ் பண்ணுறாதீங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார் தினேஷ் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், சினிமா என்டர்டைன்மெண்ட். ஸோ தினேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார் எங்கே பார்த்தாலுமே. ஸோ அவரோட க்ரோத்தை பார்க்கும்போதுமே சரி, இந்த படத்தினாலும் சரி, அவர் அடுத்தடுத்து பண்ணுற படங்கள் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து தனஞ்சயன் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து லவ் ஃபேமிலியோடவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஒரே மெசேஜ், எல்லாரும் லவ் பண்ணுறது முன்னாடி இந்த படம் பார்த்து கற்றுக்கிட்டு கடன் வாங்க. முக்கியமா கடன் வாங்கக்கூடாது. அதுதான் கடன் வாங்குறது ஒரு கேன்சர் மாதிரி பயங்கரமா வந்து ரவிக்குமார் சார் சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயம் இருக்கு, தேட்டர்ல வாங்க. நான் நடித்த படங்களே ஒரு 6-7 படம் இன்னும் பார்க்க முடியல. அவ்வளோ பிஸியா ஷூட்டிங்லையும் பொலிட்டிக்கல்லையும் ஓட வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிஸி ஷெட்யூல்ல மெர்லின் டைரக்டர் அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் எங்கள் ப்ரொடியூசர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, வந்து பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. படம் பார்க்காமலே சில ரசிகர்கள் சில சொன்னேன். ஆனால் அது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி படங்கள் வந்தது. லவ் படமாகவே வரும், இல்லாட்டி ஃபேமிலியாகவே வரும், இல்லாட்டி கிளைமேட் த்ரில்லராகவே வரும், இல்லாட்டின்னா ஏதாவது ஒரு டாபிக்கா ஹோட்டல் ஃப்ளைட்டி மாதிரி பிளாப்லாம் நிறைய படங்கள் வரும். பட் இந்த படத்துல ஹீரோ வந்து பாவேஷ், நாகதுர்கா. இந்த காம்பினேஷன்ல ரொம்ப சிம்பிளா லவ், ஃபர்ஸ்ட் லவ், அடுத்து வந்து ஃபீலிங்ஸு, அடுத்து ஃபேமிலி, அடுத்து சென்டிமெண்ட்டு, இந்த மல்டிபிள் காம்பினேஷன் கலந்த ஒரு ஜனரஞ்சகமான படம். சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே பார்க்கலாம். படத்தோட டைட்டில் தான் லவ்வோ லவ். பட் அதுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற பேங்கிங், இன்னைக்கு பிரச்சனைகள், பப்ளிக்கையும் கவர்மெண்ட்டையும் மின்னல் பண்ணி பொருளாதாரத்தை எப்படி ஒரு அழகா டைரக்டர் ரைட்டா சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையான படம். எல்லாரும் பொதுவா கார்பரேட் பீப்புள் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியா எல்லா கார்பரேட் பீப்புளும் நீங்க போய் பாருங்க. அது உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப டச் பண்ணும், மனசையும் ஃபீலிங்ஸையும் டச் பண்ணக்கூடிய படம். அந்த டைம் இல்லாதனால படம் பார்க்கல. இந்த படம் பாருங்க, லைஃப் டைம். தேங்க்யூ. படம் பார்த்தேன் சார். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஏற்கனவே அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு தனஞ்சயன் சார் ஃபோன் பண்ணேன். சார் ட்ரெய்லர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இந்த ஆசையில் தான் ஆக்சுவலாகவே படம் பார்க்குறேன். அதே மாதிரி அந்த டைரக்டர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நாட். அதாவது இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் யூஸ்வலாக எல்லா படத்துலையுமே வர்ற இந்த லவ் ஃபீலிங், அந்த யூஸ்வல் இது இல்லாமல் இன்னும் எல்லாமே எதிர்பாராத ஒரு டிஃப்ரெண்ட் ஜேனரில் அந்த தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஒரு வித்தியாசமான கதை, மக்கள் ஏற்றுக்கிட்டு பெருசாக ஓடணும்னு சொல்லி என்னோட ஆசை. தேங்க்ஸ். Sarah Black. I'm an independent artist. லவ் பண்ணாத வந்து ஃபிலிம் சாங் பண்ணியிருக்கேன்.
வெரி எக்ஸைட்டட். படம் ஜாலியாக இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் மெசேஜஸ். ஸோ எல்லாருமே நிச்சயமா பார்த்து this is my first film song that's coming out, so as an independent artist, I'm very proud to be a part of this. And yeah, thank you so much. எல்லாருக்குமே லவ் பண்ண ஆகிட்டு மண்டபத்திலே வந்து லவ் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு படமாக இருந்தது. அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக இருந்தது. மியூசிக் ரொம்ப அருமையாக இருந்தது. ஐ திங்க் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஒரு கரண்ட்ல வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் எல்லாருமே வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். அண்ட் இதுலேருந்து என்டர்டெய்னிங்கான ஒரு படம், ஒரு பயங்கர ஒரு ஃபன் ஃபாஸ்ட் பேஸ் படம். எல்லாரும் பார்க்க வேண்டிய லவ் லவ். தேங்க்யூ. So, hi, we are Foxen, Pradeep and Red. ரொம்ப happy இந்த opportunity எங்களுக்கு கொடுத்துருக்கு. This is our first movie. Technically 14 கோயிலுக்கு முன்னாடி வந்துச்சு. பட் இந்த முன்னாடியே சைன் பண்ணி ஒரு 8 months எல்லாம் ஒர்க் பண்ணி Thank you so much for all the people like gave us this opportunity, and hopefully you guys will enjoy it. கண்டிப்பா மூவி வந்து எல்லாரும் பாருங்க. ப்ளீஸ் மக்கள் எல்லாரும் வந்து பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் சரி என்ன சொல்லுவோம், இந்த ஸ்டேஜை கடந்து போகிறவங்க யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு படம். லைக் லவ் பண்ணால் லைக் அந்த பொண்ணுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்காக எடுத்து படம். எஸ், தேங்க்யூ ஸோ மச். We are Foxen. Thank you.